ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் ரவியின் பாரு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்கு சடங்கு சுற்றுற ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்காக என்னென்ன வாங்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூ வாங்குறதுக்கு முன்னாடியே பழம்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா அதனால் கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அவளுக்கு மாலை அதெல்லாம் வந்து ரெடிமேடாக அங்கேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாலையே நாங்கள் வாங்கிட்டோம். வேணி மட்டும் அப்போயே ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னதுனால வேணி மட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனோம். அங்கே ஒருத்தர் அழகாக அவரே வேணிலாம் கட்டி கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு மல்லிப்பூ வேணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால் மல்லிப்பூ வேணிக்காக நாங்கள் வெயிட் பண்ணி அவர் கட்டுறதை அப்படியே பார்த்துட்டு நல்லா அழகாக கட்டிகிட்டு இருந்தார். அதை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறையா செஞ்சு இந்த கிரீடம் நிறையா மாலைங்க காசு மாலை அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு தட்டில் வைக்கிறதுக்காக வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் தட்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அங்கேயே வாங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம வெளியே போய் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டு அந்த மார்க்கெட்லேயே எல்லாத்தையுமே வாங்கிட்டோம். எதுவுமே வெளியே வாங்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நாங்கள் அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சிட்டோம். மார்னிங் ஒரு பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் வெளியே போயிட்டு மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கே மணி 3 மணி ஆகிடுச்சி. அதனால் நம்ம சீக்கிரமாக எல்லாமே வாங்கிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே அங்கேயே அவசரமாக கடகடன்னு வாங்கினோம். ஏன்னா 7 o'clock ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. இங்கேயே லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. இங்கே முடிச்சுட்டு போகிறதுக்கே மணி ஒரு 6 o'clock கிட்ட ஆகிடுச்சி. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் கிளம்பி ஃபங்க்ஷனுக்கார கிளம்பணுமே சொல்லிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடகடன்னு அங்கேயே வாங்கிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிங்களாம் வந்து என் கூட வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்க. இருட்டில் ஒன்றுமே தெரியல தெரியாம இருக்கிறதுனால லைட் போடுற பின்னாடி இந்த மாதிரி பைத்திய கோளாறு மாதிரி பண்ணாது. வீடியோ இது லூஸ் மாதிரி பேசக்கூடாது. புட்டு கூட வைக்கல லூஸ் அழகா இருக்கு. கம்மி கையெடு நீலவேணி மாதிரி எந்திரிமா நீலவேணி. நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்குன்னு சோதனை எங்கே இருந்தால் வரும்னு தெரியாத மாதிரி நாங்கள் அவசரமாக கிளம்புற டைமில் தான் நமக்கு சோதனை வந்து தேடி வருது. பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா சாமின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி மாட்டின்னு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரும் என் மூத்தாரும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆனதுனால ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டாங்க. அதுவே எல்லாருக்கும் ஒரே டென்ஷனு. ஒரு வழியாக அங்கே ஃபங்க்ஷனுக்கு போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் என்னங்க போயிட்டு அவசரமாக தட்டு வரிசைக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என் அம்மா என் தங்கச்சிலாம் கூட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. அப்புறம் என் நாத்தனாருக்கு பார்த்திங்கன்னா 2 தம்பிங்க. அதனால் 2 பேருமே சேர்ந்து தான் அவளுக்கு மாலை போட்டு விட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்கு பாருன்னு சொல்லிட்டு வந்தான் பாருங்கள். சடன்னு மழை எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. அவ்வளோ மழை பெஞ்சு கொட்டிடுச்சு. இது என்னடா பெரிய சோதனையாக ஆகிடுச்சேன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மொட்டை மாலை தான் வச்சுருந்தாங்க. மொட்டை மாலையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஃபுல்லாக காலைல தூங்கி எஞ்சதுலேருந்து சோதனை 1 சோதனை 2 சோதனை 3ன்னு போய்கிட்டே இருந்துச்சுங்க. ஏன்னா காலைல எஞ்சதுலேருந்தே ஒரே அலைச்சல் தான். எல்லாமே டக்குன்னு ஷார்ட் பீரியடில் எல்லாமே வச்சுட்டாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப அவசரமாக எங்கள் மூத்தாருமே பார்த்திங்கன்னா முன்னாள் நைட் தான் வந்தார். வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே வேலை தான். எதை வாங்குறது என்ன பண்ணுறது ஏது செய்யணும் ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் எனக்கும் நிறையா ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு மார்க்கெட்டு போயிட்டு பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து திருப்பி அங்கேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு போகிற இல்லை கார் ரிப்பேர் ஆகி எப்பப்பா சொல்லவே முடியலைங்க. சோதனை பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதுலேருந்து மனசை தளர விடாமல் ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போனேன். வேலையாக எல்லாருமே போய் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கவே போனோம். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா காலிலேருந்தே ஒரே அலைச்சல். அதனால் யாருக்குமே சொல்ல முடியல. அதனால் எல்லாருமே போயிட்டு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஒரு 1/2 அன் ஹவர் உட்காந்துட்டோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு. அப்புறம் என் வீட்டு குட்டி வாண்டு இருக்குது பாருங்கள். 999 எதுக்கு தான் அழுதுச்சுனே தெரில. ஒரே அழுக. அவனை சமாளிக்குதுன்னு ஒரு பாடு ஒரு வழி ஆகிட்டோம். அப்படியே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.